நம்ம தங்கச்சிக்கு கால் பண்ணி பாப்போமா? ஹலோ. எதுக்கு இப்ப கால் பண்ண? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? பெரியவங்க சண்டையில எதுக்கு எங்களை போட்டு சித்திரவதை பண்றாங்க? இந்த பிள்ளை கால் எடுக்கலன்னா என்ன, நம்ம செல்ல தங்கச்சி கால் பண்ணுவோம். ஹலோ. திரும்பவுமா? ஃபோன் பண்ணும்போது எடுக்கல, என்ன மெசேஜ் பண்ணியிருக்கா? சரி, என்ன அனுப்பியிருக்கான்னு பார்ப்போம். அவ மிஸ்யூன்னு மெசேஜ் பண்ணும்போது நான் காத்திருந்தேன், ஆனா நான் மிஸ்யூன்னு மெசேஜ் பண்ணும்போது அவ காத்திருக்கல. பல இடங்களில் பிரியவே கூடாது என சண்டையிட்டோம், ஆனால் பெரியவர்கள் இட்ட சண்டையில் நாம் பிரிந்து சென்றோம். ஒரே வயிற்றில் நாம் பிறக்காவிட்டாலும் உன் இனி பிரிய மாட்டோம் என்ற குரல் ஒரு நொடியில் வாடின. ஒரு கருவில் வரவில்லை என்றாலும் உடன் பிறவா தங்கையே, தவிப்பு இருக்கிறது தங்கையே உன்னை காண. பிரியாத நிலையிலும் கண்ணீர் கண்ணீர் வந்தது, பிரியக்கூடாது என்று. என் செல்ல தங்கையே, அம்மா இல்லாத நேரத்தில் அம்மாவாய் மாறி அணைத்தவள் நீ தான் அவுட்டு. எப்பயும் போல நீ ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிடுற. சீப்பா பின்னாடி நீ ஜெயிச்சிட்ட. அக்காட்ட பேசுங்கடி, அக்காட்ட பேசுங்கடி. கருவில் சுமந்து பெற்றது நீங்களாக இருந்தாலும் கண்ணிமையாக வைத்து பார்த்தவள் நான் தானே. பெற்றோர்களின் சண்டையால் குழந்தைகளை பிரிக்காதீர்கள்.